வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ராகுவினை பகைத்துக் கொண்ட உச்ச கிரகங்கள் பலன் தருவதில்லை என்ற தலைப்பின் கீழ் என்னதான் கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தாலும் ராகுவின் உதவியினை பெற்றால் மட்டுமே அந்த கிரகங்கள் ஜொலிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படித்தான் ராகு கேதுவின் முக்கியத்துவம் மிக மிக அதிகம். பொதுவாக ராகு அல்லது கேதுவினை அடையாளம் காட்டியே தீய பலன்களை சொல்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு கிரகமும் வலிமையாக பலன்களை தர வேண்டுமென்றால் ராகு அல்லது கேதுவின் உதவி தேவை. இதையே நாம் மாற்றி சொல்ல வேண்டுமென்றால் சூரியன் சந்திரன் இருவரும் இணைவதால் கிடைக்கும் ஒளிக்கற்றையானது ராகு என்றும் ஒளிக்கற்றையின் மறுபக்கம் கேது என்றும் சொல்கிறோம். ஜோதிடம் என்றாலே சூரியன் சந்திரன் தான் எந்த பலன்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். சந்திரன் சூரியன் தரும் ஒளிக்கீற்றானதே ராகு என்றும் அதனை நாம் அமிர்த ஒளி என்றும் சொல்கிறோம். எனவேதான் மற்ற கிரகங்கள் ராகுவின் உதவியினை பெற்றுவிட்டால் ஜொலித்துவிட முடியும். அது எப்படி என்கிறீர்களா? ஒருவர் பிரபலமாக வேண்டுமென்றால் ராகு கேது தரும் ஒளிக்கீற்றானது வலிமையானதாக இருக்க வேண்டும். ராகு கேது தரும் ஒளி வளையமானது வளம் பொருந்திய அமைப்பில் இருக்கும் பொழுது ராகு கேதுவின் கேந்திரங்களில் அமரும் கிரகங்கள் வலிமை பெற்று விடுகின்றன. ராகு கேது கிரகங்களின் அமர்விடங்களிலிருந்து மற்ற கிரகங்கள் கேந்திர கோணங்களில் இருந்தால் வலிமையான பலன்களை தந்துவிடும். இதுவே அந்த கிரகங்கள் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்று பெற்றிருந்தாலோ பஞ்ச மகாபுருட யோகங்களில் ஒன்று பெற்றிருந்தாலோ அல்லது மற்ற எந்த வலிமையான யோகம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகர் வெகு விரைவில் பிரபலமாகி விடுவார். ஆனால் ராகு கேதுவின் உதவியின்றி மற்ற கிரகங்கள் இயங்குவதை நினைத்து கூட பார்க்க முடியாது. ராகு கேதுவின் உதவியானது எப்படி ஒரு கிரகத்திற்கு தேவைப்படுகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ராகு கேதுவின் உதவியினை எப்படி ஒரு உச்சம் பெற்ற கிரகத்திற்கு தேவைப்படுகிறது என்பதையும் ஒரு உதாரண ஜாதகத்தின் வழியாக பார்க்கலாம். உதாரண ஜாதகம். பிறந்த லக்னம் தனசு. மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் கேது, மீனத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சந்திரன், சிம்மத்தில் ராகு, துலாத்தில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய், குரு. இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பஞ்சமகாபுருட யோகத்தில் மாலவிய யோகம் பெற்றிருக்கிறார். தனுசு லக்னத்திற்கு 11 சனி உச்சம் பெற்றிருக்கிறார். தனுசு லக்னத்திற்கு 6 சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். தனுசு லக்னத்திற்கு 12 செவ்வாய் ஆட்சி பெற்று சந்திரனோடு சந்திரமங்கல யோகத்தினை தருகிறார். குருச்சந்திரனின் குருச்சந்திர யோகம் தருகிறார். ஜாதகத்தினை பார்ப்பதற்கு பலமானதாக கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் நாம் பார்க்க வேண்டியது ராகுவின் அமர்விடத்திற்கு கிரகங்களின் அமைவிடம் சரியான கோணத்தில் அல்லது சரியான கேந்திரத்தில் அல்லது சகாயம் புரிகின்ற இடத்தில் இருக்க வேண்டும். இங்கு சுக்கிரன் மாலவி யோகம் பெற்றது பலமான அமைப்பு தான் என்றாலும் சுக்கிரனுக்கு 6 ராகு மறைந்தார். அதாவது ராகுவிற்கு அட்டமத்தில் சுக்கிரன் மாலவி யோகம் பெற்றதால் சுக்கிரன் தனது சுய பலத்தினை வெளிக்காட்ட முடியாமல் தடுமாறுகிறார். ராகுவின் வெளிக்காட்டும் சூரியன் சந்திரன் இருவரும் ராகுவோடு கேதுவோடு இணக்கமாக இருந்தால்தான் ராகு கேதுவின் ஒளிவட்டமானது சரியான பலத்தில் ஜாதகத்தில் நல்ல பலன்களை தரும். ராகு அமர்ந்த வீட்டோன் அதாவது சிம்ம சூரியன் ராகுவிற்கு அட்டமத்தில் மறந்ததால் சூரியன் சந்திரன் வெளியிடப்படும் ராகுவின் அமிர்த ஒளியானது வலுவிழந்து போனது. அதாவது ராகுவினால் வெளிக்காட்டப்படும் ஒளிக்கிற்றானது அமிர்த ஒளியானது சரியான வடிவமைப்பினை பெற முடியாமல் போனதால் ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய சரியான பலன்களை பெற முடியாமல் போனது. இதனால் ராகு சரியான பலன்களை தருவதற்கு இயலாத நிலையில் ராகுவிடமிருந்து பெற வேண்டிய சரியான வலிமையான பலத்தினை சுக்கிரன் பெற முடியவில்லை. கேதுவிற்கு கேந்திரத்தில் அமர்ந்த சந்திரன் வலுவாக இருப்பதால் கொஞ்சம் பலன்களை எதிர்பார்க்க முடிகிறது. ஆனாலும் ராகு சூரியன் தொடர்பானது வலுவிழந்ததால் எதிர்பார்த்த யோக பலன்கள் இவரை வந்தடைவதில் சிரமம் காண நேரிடுகிறது. பொதுவாக தனுசு லக்னத்திற்கு பிறந்தவருக்கு சுக்கிரன் கடும்பாவி, தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதி சந்திரன் 6 மறைவு, இப்படியாக பலன்களை சொல்லிக் கொண்டு போவார்கள். ஆனால் ராகுவினை மறந்து பலன்களை சொல்வார்கள். ஆனால் உண்மையில் ராகு எப்படி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ராகுவின் அமிர்த ஒளியினை கிரகித்துக் கொண்டே பலன்களை வெளிக்காட்டுகின்றன. எனவேதான் ராகுவின் ஒளியானது அமிர்த ஒளி வீரியமிக்கதாக இருக்க வேண்டும்.
ராகுவின் ஒளியான அமிர்த ஒளி வீரியமிக்கதாக இருக்க வேண்டுமென்றால் சூரியன் சந்திரன் அமர்விடமானது ராகு கேதுவிற்கு கேந்திர கோணங்களில் இருக்க வேண்டும். இந்த ஜாதகத்தில் சுக்கிரனால் மாளவிய யோகம், குருச்சந்திரனால் குருச்சந்திர யோகம், செவ்வாய் சந்திரனால் சந்திரமங்கல யோகம், சந்திரன் உச்சம், சனி உச்சம் என யோகங்கள் மலிந்து இருந்தாலும் ராகுவிற்கு மறைவிடம் சூரியன் நாடியதால் 100% பலத்தினை ராகு இழக்கிறார். பலமிழந்த ராகுவிடமிருந்து சரியான பலத்தினை பெற முடியாமல் மற்ற கிரகங்கள் தடுமாற்றம் காணுகின்றன. குறிப்பாக சுக்கிரன் தடுமாற்றம் காணுகிறார். எனவேதான் ராகுவின் முக்கியத்துவம் மிக மிக தேவை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னரே நேர்களே, ராகுவை பகைத்த கிரகங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஆய்வு பதிவினை கேட்டீர்களா? தொடர்ந்து இன்னும் பலவிதமான பதிவுகளை ராகு தொடர்பாக பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே.